அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பாக ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் முத்துசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சதாசிவம். வணக்கம். இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டமானது தொடங்கி இத்தனை மாதங்கள் ஆகியுமே கூட இன்னும் நிறைவடையாத ஒரு நிலையில இந்த ஆலோசனை கூட்டமானது நடக்கிறது. என்னென்ன விஷயங்கள் இதில் பிரதானமாக பேசப்படுகிறது? அமைச்சர் முத்துசாமியோடு யார் யாரெல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள்? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க சதாசிவம். நிச்சயமாக வணக்கம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்று சொல்லப்படுமானால் அதற்கு முன்னோட்டமாக பார்த்தோம்னால் குறிப்பாக இந்த திட்டத்தின் மூலமாக கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துவது நோக்கமாக அமைந்துள்ளது. பிரதானமாக பார்த்தால் பவானி சாகர் அணையிலிருந்து, பவானி ஆற்றிலிருந்து காளிங்கராயன் அணைக்கட்டுக்கு வரக்கூடிய பகுதியிலிருந்து அவிநாசி அத்திக்கடவு திட்டமானது ஆரம்பமாகிறது. அங்கிருந்து ஆரம்பமாகி கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் 1045 ஏரி குளங்கள் பயன்பெறும் வகையில் பெரிய ஆழ்குழாய் மூலம் பல்வேறு இடங்களில் நீரேற்று நிலையங்கள் அமைத்து அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை விரிவுபடுத்துவதன் நோக்கமாக இருந்தது. இந்த திட்டத்தை பார்த்தோமானால் கடந்த 2016 ஆண்டு வரை திட்டத்தை செயல்படுத்த கூறி அத்திக்கடவு அவிநாசி அமைப்பினர் பல்வேறு கட்ட போராட்டத்தை ஈடுபட்டு வந்தனர். குறிப்பாக பார்த்தோம்னால் உண்ணாவிரத போராட்டம் எல்லாம் மேற்கொண்டனர். இதற்கு அனைத்து அரசியல் கட்சியினரும் ஆதரவு தெரிவித்து வந்தனர். இதனை அடுத்து கடந்த 2019 ஆண்டு 1652 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மார்ச் மாதம் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது. இருப்பினும் அந்த ஆண்டு டிசம்பர் மாதமே திட்டப்பணிகள் தொடங்கப்பட்டது. இதையடுத்து கடந்த 5 ஆண்டுகள் கொரோனா உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனை காரணமாகவும் நெருக்கடி காரணமாகவும் அவிநாசி அத்திக்கடவு திட்டமானது கடந்த 2021 திமுக தலைமையிலான அரசு பொறுப்பேற்கும் வரை 90% திட்டப்பணிகள் நிறைவடைந்தது. இதனை அடுத்து திமுக தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு மீதமுள்ள 10% பணிகளை முடிப்பதற்கான நீண்ட காலதாமதம் எடுத்துக்கொண்டதால் தற்போது நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தற்போது பருவமழை என்பதால் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை விரைந்து செயல்படுத்தி ஏரி நீர்நிலைகளை மேம்படுத்த வேண்டும் என கோரிக்கை வலியுறுத்தார். உள்ளிட்ட 3 கோரிக்கைகள் அடிப்படையில் வரும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் இருப்பதாக அண்ணாமலை தெரிவித்தது ஆளுங்கட்சி வட்டாரத்தில் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இதையடுத்து உடனடியாக திட்டப்பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை அரசு விடுமுறை தினம் இருந்த போதிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜகோபால் செங்குராவ் தலைமையில் அமைச்சர் முத்துசாமி முன்னிலையில் திட்டப்பணிகள் நடைமுறைப்படுத்துவது குறித்தும் அதில் உள்ள முன்னேற்றம் குறித்தும் தற்போது ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக காலையில் செய்தியாளர் சந்திப்பில் போது அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தது என்னவென்றால் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அரசு தயாராக உள்ளது. இருப்பினும் தண்ணீர் வரத்து காரணமாகவே திட்டம் செயல்படுத்துவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். இருப்பினும் கடந்த ஆட்சியில் நிலம் கையகப்படுத்துவதில் சில சிக்கல்கள் இருந்தது. அதை அடுத்து திமுக தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு அதற்கு தீர்வு காணப்பட்டது. இருப்பினும் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு திட்டத்திற்கான காலதாமதம் இன்னும் எவ்வளவு காலம் திட்டம் நடைமுறைக்கு வரும் உள்ளிட்ட தகவல்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிப்பதாக அமைச்சர் முத்துசாமி கூறியிருந்தார். நன்றி சதாசிவம், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.